மயோனஸ் என்பது ஒரு டேஸ்ட்டுக்கான ஒரு புதினா சட்னி மாதிரி, அது ஒரு வெள்ளைப்பூடு முட்டை கலந்த ஒரு சட்னி மாதிரி தான் அது இருக்குது. அதை எதனால் தடை பண்ணாங்கன்னு எங்களுக்கே தெரியல, ஆச்சரியமாக தான் இருக்குது. மக்கள் வந்து விரும்பி சாப்பிட்ற ஒரு விஷயத்த, அதுவும் எந்த கேடு இல்லாத ஒரு விஷயத்த தடை பண்ணியிருக்கிறது வந்து எங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. அதில் என்ன கெமிக்கல் இருக்குது, இல்லை என்ன கேடான இது இருக்குது. ஹோட்டலில் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நாங்களே வந்து எப்போ தடை பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்கேன். மைனஸ் வந்து அது ஒரு அடிக்ட் மாரி தான். அது சாப்பிட்றவங்கள நிறைய பேர் மாரடைப்பு இந்த மாதிரி வந்து இறந்துருக்குறாங்க. இந்த டேஸ்ட்டுக்கு அடிமையான எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா மயோனீஸ் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால் என்னென்னா உடல் பருமன் வருது. இது வந்து ஃப்யூச்சர் தலைமுறைக்கு கொஞ்சம் தேவையில்லாத விஷயந்தான். இதை தடை பண்ணது வரவேற்கத்தக்கது தான். மயோனீஸ் ரெசிபின்னு எடுத்திங்கன்னா அதில் வந்து ரா எக் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பாக்டீரியல் கண்டாமினேஷன் இருக்குது. முட்டையின் வெள்ளை கருவுடன் வெஜிடபிள் ஆயில் வினிகர் இணைத்து தயாரிக்கப்படக்கூடிய உணவாக இருப்பது மயோனஸ். இந்த மயோனஸ் பாக்கெட் மற்றும் பாட்டில்கள் மூலமாக விற்பனை செய்யப்படுகிறது. குறிப்பாக சைவம் மற்றும் அசைவ உணவுகளில் பிரதானமாக இடம்பெறுகிறது. இதில் அதிகபட்சமாக சாண்ட்விச், சவர்மா, பர்கர் உள்ளிட்ட உணவுப் பொருட்களில் அதிகமாக விற்பனை செய்யப்படுகிறது. இது இன்றைய இளைய தலைமுறைகளுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு உணவுப் பொருளாக இருக்கிறது. இதில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் அதிகமாக இருப்பதால் தமிழக அரசு ஓராண்டுக்கு தடை விதித்துள்ளது. குறிப்பாக இது தொடர்பாக தமிழக அரசு இதழில் வெளியிடப்பட்டுள்ளது. ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து அடுத்த ஆண்டு ஏப்ரல் 8ஆம் தேதி வரை ஓராண்டுக்கு இந்த தடையானது இருக்கும் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஆகையால் தமிழகத்தில் எந்த பகுதிகளில் மயோனஸை உற்பத்தி செய்ய, சேமித்து வைக்க, விற்பனை செய்யப்படுவதற்கு தடை விதிக்கப்படுவது மீறினா கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து ஏற்கனவே நம்ம அந்த ஹோட்டல்களில் பயன்படுத்திகிட்டு இருக்க அந்த மயோனஸ்ன்ற அந்த இதை வந்து தடை பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா மயோனஸில் வந்து முட்டை, இந்த வெள்ளை பூண்டு இந்த மாதிரி விஷயங்கள் தான் கலக்கப்படுதே தவிர மயோனஸில் ரொம்ப உயிருக்கு ஆபத்தான எந்த விதமும் கலக்கப்படலை. இது வந்து மயோனஸை வந்து மக்கள் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் நம்ம வந்து புதினா சட்னியை வந்து தொட்டுக்க சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன், மட்டன் போன்ற இதுங்களை தொட்டு சாப்பிட்றதுக்காக அந்த மயோனஸை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த மயோனஸை அது அரசு எதனால் தடை பண்ணியிருக்குன்றது எங்களுக்கே தெரியல. ஏன்னா ஹோட்டலில் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நாங்களே வந்து எப்போ தடை பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்கோம். ஏன்னா இப்போ அஜினமோட்டோ, இந்த பார்த்திங்கன்னா கலர் பொடி இருக்குது. அது வந்து என்னென்னா சிக்கன் வந்து சிவப்பாக மாறுறதுக்காகவும் சால்னால வந்து சிவப்பாக மாறுறதுக்காகவும் கலர் பொடியை யூஸ் பண்ணோம். அந்த பொடிகளுக்கு வந்து தடை பண்ணணும், அரசு முழுமையாக தடை பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அஜினமோட்டோன்ற ஒரு கொடிய விஷமான ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருள் தான் சுவைக்காக சேர்க்கப்படுது. இப்போ அஜினமோட்டோவை தடை பண்ணியிருந்தாங்க, இந்த கலர் பொடியெல்லாம் தடை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உண்மையிலே வந்து வரவேற்போம். ஏன்னா வந்து மக்களுக்கு அது பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து கட்டாயத்தில் தான் வந்து எல்லா ஹோட்டல் உரிமையாளர்களும் அந்த அஜினமோட்டோவையும் அந்த கலர் பொடியும் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் மயோனஸ் என்பது ஒரு டேஸ்ட்டுக்கான ஒரு புதினா சட்னி மாதிரி, அது ஒரு வெள்ளைப்பூடு முட்டை கலந்த ஒரு சட்னி மாதிரி தான் அது இருக்குது. அதை எதனால் தடை பண்ணாங்கன்னு எங்களுக்கே தெரியல, ஆச்சரியமாக தான் இருக்குது. மக்கள் வந்து விரும்பி சாப்பிட்ற ஒரு விஷயத்த, அதுவும் எந்த கேடு இல்லாத ஒரு விஷயத்த தடை பண்ணியிருக்கிறது வந்து எங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. அதில் என்ன கெமிக்கல் இருக்குது, இல்லை என்ன கேடான இது இருக்குது, அதை வந்து நீண்ட நாள் வந்து அதை உபயோகிக்கிறதுக்கு சேமித்து வைக்கிறதுக்கு தடைன்னு சொன்னால் பரவாயில்ல. அன்றாடம் செஞ்சு அன்றாடம் யூஸ் பண்ணுற ஒரு விஷயத்துக்கு தடைன்றது எங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. மைனஸ் வந்து இப்போ பேன் பண்ணியிருக்காங்க. என்னென்னா இப்போ மைனஸ் வந்து அது ஒரு அடிக்ட் மாரி தான். எப்படின்னா நம்ம ஒன்று வாங்கிட்டு சாப்பிட்டு மறுபடியும் அது என்னால் அப்படி தான் ஒன்று வாங்கிட்டு மறுபடியும் அது இன்னொன்று 1 மோர் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவேன். அந்த டேஸ்ட் வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அது ஒரு அடிக்ட் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அது தப்புன்னு தெரியும். அது இவ்வளோ அளவுக்கு அதிகமாக எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தெரியும். ஆனால் இருந்தாலும் அந்த டேஸ்ட் வந்து நம்மளை அடிமையாக்கிடுது. அது இப்போ பேன் பண்ணுவது நல்ல விஷயம் தான், வரவேற்கத்தக்கது தான். இப்போ உங்கள் செட்டு பசங்க வந்து அதிகமாக போவாங்க, இனிமேல் கடைக்கு போகிறது அவாய்ட் பண்ணிடுவீங்களா இல்லை எப்படி? ஆக்சுவலி மயோனஸ்க்காக சிக்கன் வந்து மயோனஸ்க்காக தான் வாங்கி சாப்பிடுவோம். அது டேஸ்ட்டு அதுக்கு இதுக்கும் கொஞ்சம் காம்பினேஷன் எப்போவுமே இதாக, அது ரெண்டுமே ஈக்குவல் தான், காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும். அது இல்லாதனால நீ வாங்கி சாப்பிட்றது கம்மியாயிருந்தீங்களா. இப்போ 2 சாப்பிட்ற இடத்துல 1 சாப்பிடுவோம். மயோனஸ்க்காக தான் சிக்கன் வாங்கி நிறையா சாப்பிடும். சிக்கன் ஆகட்டும், அதுக்கு எதுக்கு என்ன இருக்கோ அது நிறையா வாங்கி சாப்பிடுவோம். இப்போ அது கம்மியாயிரும்னு நினைக்கிறேன். இப்போ மயோனஸ் வந்து எந்தெந்த சிக்கனுக்கு பயன்படுத்துங்க? அதாவது தந்தூரி அந்த மாதிரி சொல்லுவாங்க. தந்தூரி, கிரில் சிக்கனு, அப்புறம் இந்த ஃப்ரைடு சிக்கனு, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து இது பண்ணாங்க. அது ஒரு சிலர் பிரியாணிக்கெல்லாம் கூட தொட்டு சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு அடிக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் அதிகமாக மெட்ரோ சிட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த பார்பி சிக்கன் அது மாதிரி இருக்கிறது மெயினாக மயோனஸை கொடுக்கும். இப்போ மயோனஸ் வந்து 1 வருஷம் பேன் பண்ணியிருக்காங்க. இந்த 1 வருஷம் பேன் பண்ணி வந்தது தொடரணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை பரிசீலனை பண்ண நினைக்கிறீங்களா? இல்லை, கண்டிப்பாக தொடர்ந்து நல்லது தான். அது வந்து உடம்புக்கு பேன் பண்ண, ஏன்னா அது ஃபுல் அண்ட் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா பச்சை முட்டை ப்ளஸ் ஆயில் ஆயிலில் மேக் பண்ணுற விஷயம். அதனால் மாரடைப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடக்குது.
நிறையா சாப்பிட்றதுனால எதுவுமே லிமிட்டு தான். அது வந்து ஏன்னா அது ஈக்குவல் எண்ணெய் ஈக்குவல் முட்டைக்கு ஈக்குவலாக எண்ணெயும் பயன்படுத்துவாங்க. அதனால தான் அந்த வளவளப்பு தன்மை அது நம்மளை ஒரு டேஸ்ட்டுக்கு அடிமையாக்குது. அது தொடர்ந்து பேன் பண்ணால் நல்லாயிருக்கும். இதேமாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்களை இன்னும் கண்காணித்து எது பேன் பண்ண முடிஞ்சோ இன்னும் பேன் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் இருக்கனால நிறைய கடைகளுக்கு போயிருப்பீங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி அதுக்காக அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி தயார் பண்ணுறாங்க, அது அந்த ப்ராடக்ட் வந்து எந்த மாதிரி பயன்படுத்துவாங்க, எவ்வளோ நேரம் டைமிங்கு, அதே மாதிரி உற்பத்தி பண்ணுறதுக்கும் விற்பனை பண்ணுறதுக்கும் தடை வச்சுருக்கு கவர்மெண்ட். ஆமாம், அது ஆக்சுவலி இன்ஸ்டண்ட்டாக தயாரிக்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ஒவ்வொரு கடையில் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்லலாம் ஓன் மேனுஃபேக்சரிங்காக பண்ணுவாங்க. ஒன்று பேக்கிங்கில் பண்ணி பாக்கெட்டில் இந்த 1 ரூபா பாக்கெட்டில் அதுவும் வரும், அதுவும் தருவாங்க. ஆக்சுவலி அது ரொம்ப கெடுதலான விஷயந்தான், நல்ல விஷயந்தான் அது பண்ணுறது. ஸோ மயோனஸ் வந்து இப்போ தமிழ்நாட்டில் பேன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா கேரளாவில் தடை பண்ணியிருந்தாங்க. பட் இதுக்கான என்ன ரீசன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இன்றைக்கி மோஸ்ட்லி நம்ம என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அடுத்தபடியாக ஃபுட்டுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். அந்த ஃபுட்டில் வந்து எந்தளவுக்கு ஆர்டிஃபிஷியல்ஸு டேஸ்ட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கோ அதை தான் வந்து இளைஞர்கள் விரும்பி சாப்பிட்றாங்க. அந்த விதத்தில் மயோனீஸ் சாப்பிட்ற இடத்துல என்னென்னா சிக்கன்ஸ் கன்சியூம் பண்ணும்போது நிறையா அதில் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஹெல்த்தியான ஃபுட் இன்றைக்கி ஆர்கானிக் வந்து காஸ்ட்லின்றதை தாண்டி உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி, ஆனால் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கணும், டேஸ்டியாகவும் இருக்கணும்னு இந்த டேஸ்ட்டுக்கு அடிமையான எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா மயோனீஸ் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால் என்னென்னா உடல் பருமன் வருது. யங்ஸ்டர்ஸ்க்கு இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா வேலைவாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும்போது உடல் உழைப்பை குறைச்சிக்கிட்டு சாப்பாட்டில் அதிகமான கவனம் செலுத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆர்டிஃபிஷியல்ஸ் உள்ளே எடுத்துக்கும் போது என்னென்னா ஹெல்த் ரொம்ப பாதிக்கப்படுது. ஸோ இது வந்து ஃப்யூச்சர் தலைமுறைக்கு கொஞ்சம் தேவையில்லாத விஷயந்தான். இதை தடை பண்ணது வரவேற்கத்தக்கது தான். இதே மாதிரி இன்னும் அந்த தடை வந்து 1 வருஷம் தான்ங்கிறாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த கவர்மெண்ட் 1 வருஷத்துக்கு முன்பு பண்ணியிருக்காங்க. இல்லை, பொதுவாக ஆர்டிஃபிஷியலான ஃபுட்டு இப்போ நேச்சுரலாக நம்ம காய்கறிகள் எடுக்கிறோன்னா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நமக்கு என்னன்னு தெரியும். ஆனால் ஆர்டிஃபிஷியல் ஃபுட்டு எந்தளவுக்கு குவாலிட்டியாக பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாதுங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அதோட தரம் என்னன்றதை கவர்மெண்ட் நிர்ணயிக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் இது கெடுதல் தான் அப்படின்னா பர்மனெண்ட்டாகவே பேன் பண்ணுறதுல தப்பு இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி பரோட்டா வந்து சொல்லியிருந்தாங்க, மைதாண்டு தெரிஞ்சு எல்லாருமே கன்சியூம் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி கோதுமையில் ஆல்டர்னேட்டிவாக கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஆர்கானிக்காக ஏதாவது கொண்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ இதை கவர்மெண்ட் பேன் பண்ணாலுமே சில இடத்துல சேல்ஸ் பண்ண போகிறாங்க, அதுக்கு கவர்மெண்ட் என்ன ஸ்டெப் எடுக்கணும் கண்காணிக்கிறது? பொதுவாக எல்லாருமே வந்து சட்டம் ஒரு விஷயத்த சொல்லுதுன்னா அதை ஃபாலோ பண்ணணும். பட் சட்டத்துக்கு புறம்பாக பண்ணுறதை வந்து மக்கள் தான் தடுக்கணும். ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு அரசு போய் அவங்கள கண்காணிக்க முடியாது. ஸோ நம்ம கொடுக்குறத சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்தது அப்படின்னா அவங்க திரும்பவும் நமக்கு வாடிக்கையாளராக வரமாட்டாங்க. ஸோ நமக்கு கண்டினியூஸாக வாடிக்கையாளராக வரணும்னா தரமான ஃபுட்டை நம்ம மக்களுக்கு கொடுக்கணுங்க. மைனஸ் வந்து நாங்கள் வந்து விரும்புறதில்ல. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி முட்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுவே கெமிக்கல் போட்டு அந்த ஊசி இன்ஜெக்ஷன்லாம் போட்டு தான் அந்த முட்டை வந்து வெளியே கொண்டு வராங்க. அதனால் இப்போ அதில் வந்து திரும்ப மறுபடியும் அந்த மைனஸுங்கும் போது அந்த ஒயிட் எக் எடுத்து பண்ணுறதுனால நம்ம அதை வந்து விரும்புறதில்லை. ஏன் அப்படின்னா அதுலேயும் கெமிக்கல் வருது அப்படிங்கிறதுனால நம்ம அந்த மைனஸை வந்து விரும்புறதில்ல. ஏன்னா ஒரிஜினல் முட்டை அப்படிங்கிறது இப்போது வந்து ரேரு கிடைக்கிறதில்ல. அதனால் அதுவே ஆல்ரெடி வந்து கெமிக்கலாக இருக்குது அப்படிங்கிறனால மறுபடியும் வந்து நம்ம அந்த மைனஸ்லேயும் கெமிக்கலுங்கிறது கன்ஃபார்மாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம அதை விரும்புறதில்ல, எடுத்துக்கிறது. இப்போ இந்த கவர்மெண்ட் அதை பேன் பண்ணியிருக்காங்க, எப்படி பார்க்குறீங்க? வரவேற்கத்தக்கதா? ஓகே தான், நான் வந்து அதை பேன் பண்ணது ஓகே தான் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா மறுபடியும் ஹெல்த்திக்கு வந்து திரும்ப அது ஒரு டேமேஜாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம அதை வேணான்னு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது தான். இப்போ வந்து இது யங்கஸ்ட் வந்து நீங்கள் சொல்கிறக்கூடிய இது என்ன, இந்த மாதிரியான ஃபுட்டை சாப்பிட்றதாமா சாப்பிடக்கூடாதா, அவங்களுக்கு சொல்லக்கூடிய அறிகுறி என்ன, சாப்பிட்டா என்ன மாதிரி பாதிப்பு வரும்? இல்லை, இது வந்து நான் என்ன சொல்லுவேன்னா இப்போது சிக்கன் அப்படின்ட்டாவே நான் அதை டோட்டலி வந்து நான் அவாய்ட் பண்ணுறேன். என்னோடய கருத்தை நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா அது வந்து இப்போ ஒரிஜினல் அப்படிங்கிறது வந்து இல்லை அப்படிங்கிறதுனால நான் அதை டோட்டலாகவே வந்து இது பேன் பண்ணது ஓகே தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்றைக்கி அந்த முட்டையில் வரக்கூடிய அந்த க்ரீம் அந்த இதில் வந்து அரசாங்கம் தடை பண்ணி இருக்குது. அது நல்ல விஷயந்தான். இன்றைக்கி குழந்தைகளுக்கு நிறைய பேர் ஹோட்டலில் கூட்டிகிட்டு போய் சம்மர்வான்னு சொல்லி அந்த இது வாங்கி கொடுக்குறாங்க. அது சாப்பிட்றவங்கள நிறைய பேர் மாரடைப்பு இந்த மாதிரி வந்து இறந்துருக்குறாங்க. அந்த சவர்மா சாப்பிட்ட நிறைய பேர் பலியாக இருக்கிற செய்தியெல்லாம் டிவியில் நம்ம பார்த்துருக்குறோம். அதே மாதிரி இந்த முட்டை க்ரீம் அதையும் வந்து தடை பண்ணி இருக்கிறது நாங்களாம் வரவேற்கிறோம். உண்மையாலுமே என்ன குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னு இன்றைக்கி தெரியாமல் எதை வேணாலும் நம்ம வாங்கி கொடுக்குறோம். அது தடை பண்ணினது ரொம்ப நல்லது. அது சாப்பிட்டோம்னா ஜீரணமாகாது. குழந்தைகளுக்கு மூச்சடைப்பு இந்த மாதிரி எல்லாம் நிறையா தொந்தரவு வரதுனால தான் இன்றைக்கி அது அரசாங்கம் தடை பண்ணி இருக்குது. இதெல்லாம் நம்ம வரவேற்கிறோம். இன்றைக்கி கோடை காலம் நெருங்கிருச்சு. இன்றைக்கி வெயில் சுட்டரிக்கிறதுனால குழந்தைகளுக்கு அது போன்ற உணவுகளெல்லாம் தவிர்த்து நீராகாரமாக இந்த நீர்ப்பூசணி,
கம்மங்கூழ் இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்தோம்னா குழந்தைகளுக்கு நல்லது. இதை தடை பண்ணி இருக்கிறது நாங்கள் வரவேற்கிறோம். இது போன்ற முட்டை சம்மந்தப்பட்டது வந்து அரசாங்கம் அந்த க்ரீமை தடை பண்ணிஇருக்குது, முட்டையை தடை பண்ணல, அந்த க்ரீமை தடை பண்ணி இருக்குது. இது நல்ல விஷயம். பொதுமக்களாகிய நாங்கள் இதை வரவேற்கிறோம். அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தடை செய்யப்பட்ட வந்து விற்பனை பண்றது எந்த அளவுக்கு தடுக்கணும்னு நினைக்கிறீங்க? விற்பனை செய்கிறது சட்டவிரோதமாக இன்னைக்கு விற்பனை செஞ்சாங்கன்னா அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இது சம்மந்தமாக உணவுத்துறை அதிகாரி அன்னைக்கெல்லாம் பார்த்தோம்னா தர்பூசணி பற்றியெல்லாம் சும்மாவே பொய் கிளப்புனாங்க. இந்த மாதிரி விஷயத்தை வந்து உணவுத்துறை அதிகாரிகளோட கவனத்துக்கு கொண்டு போகணும். மாவட்ட ஆட்சியர் முகாம் நாளில் கொண்டு போய் இந்த மாதிரி எங்கேயாச்சும் விற்றாங்கன்னு சொன்னால் புகார் மனு கொடுத்து உணவுத்துறை அதிகாரிகள் அந்த விற்பனை செய்யக்கூடிய கடைகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து சீல் வைக்கணும். அதுதான் வந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வாக இருக்குன்னு நாங்கள் கருதுகிறோம். மயனேஸை வந்து தமிழ்நாடு அரசு பேன் பண்ணியிருக்காங்க. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, மயனேஸில் தயாரிக்கும் போது ரா எக் பச்சை முட்டையை ஆட் பண்ணுவாங்க. பச்சை முட்டையில் சால்மனெல்லான்ற பாக்டீரியா இருக்குது. அதுதான் மெயின் ரீசன் தமிழ்நாடு அரசு மயனேஸை பேன் பண்ணதுக்கு. இது எப்படி வரவேற்கிறீங்களா? எப்படி இது ஹெல்த் ரிலேட்டடாக என்ன மாதிரியான பாதிப்பு உருவாக்கும்? கண்டிப்பாக வரவேற்கப்படக்கூடிய விஷயங்க இது. பிகாஸ் அறியாமையினால நம்ம வந்து பச்சை முட்டையை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பர்டிகுலர் மயனேஸ் ரெசிபின்னு எடுத்திங்கன்னா அதில் வந்து ரா எக் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பாக்டீரியல் கண்டாமினேஷன் இருக்குது அதில். ஸோ சரியான ஸ்டோரேஜ் இல்லை, கிராஸ் கண்டாமினேஷன், இதனால பாக்டீரியல் க்ரோத் வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ அதோட உடல் உபாதைகள்னு பார்த்திங்கன்னா ஃபீவர் வரலாம், இல்லாட்டி வயிற்றுப்போக்கு, நாசியா, வாமிட்டிங், அப்டாமினல் கிராம்ப்ஸ்ன்னு சொல்லுவோம், அப்படின்னா வயிறு வலி. இதெல்லாம் வந்து காமன் சைடு எஃபெக்ட்ஸ் ரா எக் சாப்பிட்றதுனால. இது எந்த மாதிரி ஏஜ் எல்லாம் அதிகமாக எடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க மேடம்? நம்ம பேஷண்ட்ஸ் வந்திருப்பாங்க, அவங்க அந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன் சொல்லியிருப்பாங்க. இல்லை, காம்ப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நான் பேசின இதெல்லாம் தான் ஜென்ரல் காம்ப்ளிகேஷன். சால்மனெல்லா டைஃபின்னு பார்த்தீங்கன்னா டைஃபாய்டு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்சஸ் ஹை. அண்ட் யாருக்கெல்லாம் இது வரும்னு கேட்டிங்கன்னா ஜென்ரலாக குழந்தைகளுக்கு, ஏன்னா இம்யூனிட்டி குறைவாக இருக்கும். குழந்தைகளுக்கு, வயது முதிர்ந்தவங்களுக்கு, இம்யூனோ காம்ப்ரமைஸ்ட் பேஷண்ட்ஸுக்கு, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தியாக வரக்கூடிய சான்சஸ் அதிகம். ஓகே, இது நம்ம நாட்டுக்கான அது உணவு முறைக்கான ஏற்ற உணவு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஃபாரின் கண்ட்ரிஸ் நிறையா யூஸ் பண்ணுறாங்க, ஃப்ரெஞ்சு உணவுகளை நிறையா பயன்படுத்துகிறாங்க. இது நமக்கு தேவையா? நம்ம சீதோஷ நிலைக்க சரின்னு நினைக்கிறீங்களா மேடம்? கண்டிப்பாக இது வந்து கடந்த ஒரு 10-15 வருஷத்துக்குள்ளே வந்த ஒரு உணவு முறை தான் இது. நம்ம நாட்டு பழக்கம் கிடையாது. ஆனால் அது டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறனால ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃப்ரைட் சிக்கனோ இல்லை தந்தூர் சிக்கனோ எல்லாத்துலேயும் ஒரு ஆட் ஆன் சாஸ் இது கொடுப்பாங்க. அது சாப்பிட்டா எஸ்பெஷலி சிறு பிள்ளைகள், குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அது உடம்புக்கு நல்லதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அதனால தவிர்க்கிறது நல்லது. இதுக்கு ஏதாவது மாற்று இருக்குதா? அப்படி இல்லாமல் இது பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா? மாற்றுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு சட்னி யூஸ் பண்ணலாம் இல்லையா? புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி, இல்லாட்டி ஹங் கர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஹங் கர்ட்ஸ்னால் நம்ம தயிரை வந்து நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி திக்காக்கிட்டு யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி சாசஸ் தொட்டுக்கலாம். அது நல்லது. அது உடல் உபாதை உருவாக்காது. ஓகே, இது 1 இயர் தடை பண்ணியிருக்காங்க, கண்டினியூவாக தடை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக உடம்புக்கு நல்லதில்லைன்ற போது அது தடையில் இருக்கிறது நல்லது தான். இட்ஸ் குட். பிகாஸ் ஹை ஃபேட் ஐட்டம்ங்க. மயனேஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எண்ணெய் அண்ட் ரா எக் இருக்கும். ஸோ இட்ஸ் அ ஹை ஃபேட் காம்பனண்ட். எனர்ஜி டென்ஸ்ன்னு சொல்லுவோம். கேலரி கவுண்ட் வந்து அதிகம். நிறைய சாப்பிடும்போது அது உடல் உபாதைகளை பெருக்கும். எஸ்பெஷலி நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். அப்படின்னா என்னென்னா டயபெட்டிஸ், உடல் பருமன், கேன்சர், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்னு சொல்லுவோம். அதெல்லாம் கூடுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அண்ட் மயனேஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு ஹெல்தி ஃபுட்டுன்னு அந்த கேட்டகரியில் வரவே வராது. அன்ஹெல்தி ஜங்க் ஃபுட்டில் தான் வரும். ஸோ இன்ஃப்ளமேஷன் ஜாஸ்தியாகும், விச் லீட்ஸ் டு ஒபெசிட்டி. அதுக்காக தான் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுறது நல்லது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.